இறையாட்சியின் மைந்தர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. இயேசுவே காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமே அவருடைய பரிந்துரை வேண்டி மன்றாடுவோம். புனித அந்தோணியாருடைய பரிந்துரையின் உதவியால் எல்லா அருள் வளங்களும் ஆசீர்வாதங்களும் நாம் பெற்று வாழும்படியாக புனித அந்தோணியாரைப் போல நாமும் இறைவனுக்கு உகந்த நல்லதொரு வாழ்க்கை வாழ அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே 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 இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, மாசிதோனியா திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள், ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேறு தங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டு கொண்டார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவுளப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். எனவே இந்த அறப்பணியை தொடங்கியே தீர்த்துவே அப்பணியை முடிக்க வேண்டும் என நாங்கள் அவரை வேண்டிக் கொண்டோம். நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டே வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நான் இதை உங்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லவில்லை, மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்துக்காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு செய்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராக இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. யாக்கோப்பின் இறைவனை நாம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரை நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்னென்றும் நம்பிக்கைக்குரியவராயிருப்பவர் அவரே. பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசி தீர்ப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களின் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 5, இறை வசனங்கள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நேற்றைய நற்செய்தியின் தொடர்ச்சியாக மலைப்பொழிவிலே ஆண்டவர் கூறிய அருமையான வாழ்வியல் பாடங்களை இன்றைய நற்செய்தியிலும் நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய மனித வாழ்க்கையில் நாம் பின்பற்றுவதற்கு சற்று கடினமான ஒரு காரியம்தான். பழைய கால நடைமுறை எவ்வாறாக இருந்திருக்கிறது? அயலாரிடத்திலே அன்பு கூறுங்கள், பகைவரிடத்திலே வெறுப்பு கொள்ளுங்கள் என்பதுதான் கடந்த கால அல்லது பழைய கால வரைமுறையாக நடைமுறையாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரைமுறைக்கும் நடைமுறைக்கும் ஆண்டவர் ஒரு புதிய மாற்றை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பகைவரிடம் வெறுப்பு கொள்ளாமல் பகைவரிடம் அன்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பகைவரையும் அன்பு செய்து உங்களுக்கு எதிராக செயல்படுவோருக்காகவும் ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாட வேண்டும் என்கின்ற ஒரு புதிய அழைப்பை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். பல நேரங்களில் நாம் நினைக்கின்றோம், நாம் பகைவரை அன்பு செய்கிற பொழுது, பகைவரை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற பொழுது அது நம்முடைய வலுவின்மையின் அடையாளம் என்று நினைக்கின்றோம், நம்முடைய கையறு நிலையின் அடையாளம் என்று நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவது, நீங்கள் உங்களுடைய பகைவரை அன்பு செய்வது, பகைவரை மன்னிப்பது உங்களுடைய வலுவின்மையின் அடையாளம் அல்ல, உங்களுடைய கையறு நிலையின் அடையாளம் அல்ல, மாறாக அது உங்களுடைய மன துணிவின் அடையாளம் என்று மன்னிப்பிற்கு ஒரு புதிய இலக்கணத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதர் தங்களுடைய கடந்த கால சங்கிலிகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுபட்டவராக மாறுகின்றார். நிகழ்காலத்திலே அவர் வாழத் தொடங்குகின்றார். ஆண்டவருக்கு அனைத்துமே புதியது, எல்லாமே இன்று என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதே ஒரு நிலைமையிலே பிறரை மன்னிக்கக்கூடிய மனிதனும் ஒவ்வொரு நாளையும் கடந்த கால கட்டுக்களிலிருந்து விடுபட்டவனாக ஒரு புதிய நாளாக அவன் வாழத் தொடங்குகின்றான் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையும் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம்.
நாம் கடந்த கால கட்டுகளில் பிறரை மன்னிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது நிகழ்காலத்தில் எந்தவித கட்டுகளும் இல்லாமல் விடுதலை பெற்றவர்களாக ஒரு புதிய வாழ்வை, அர்த்தமுள்ள வாழ்வை நாம் வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் பிறரை மன்னிக்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய இயல்பை, நம்பகத்தை உடையவர்களாக மாறுகின்றோம். புனித பிரான்சிஸ் சலேசியாருடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வு ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். புனித பிரான்சிஸ் சலேசியார் ஆயராக இருந்த காலகட்டத்திலே அவரிடத்திலே ஒரு சமையல்காரர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். நல்ல சமையல்காரர் தான், இருந்தாலும் மதுவிற்கு அடிமையாகி போயிருந்த ஒரு சமையல்காரர். அடிக்கடி புனித பிரான்சிஸ் சலேசியார் அவரிடத்திலே அறிவுரை சொல்லிக் கொண்டே இருப்பார். இப்படி மதுவிற்கு நீர் அடிமையாகி உம்முடைய உடலை கெடுத்து கொள்வது நல்லதல்ல, அருள் கூர்ந்து தயவு செய்து இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வந்து விடுங்கள் என்று பல முறை புனித பிரான்சிஸ் சலேசியார் தன்னுடைய சமையல்காரருக்கு அறிவுரை சொன்னாலும் கூட அவர் அதனை காது கொடுத்து கேட்ட பாடில்லை. தொடர்ந்து மதுவிற்கு அடிமையாகி ஒவ்வொரு நாளும் அளவுக்கு அதிகமான மதுவை அவர் எடுத்துக்கொண்டே இருந்தார். இப்படித்தான் ஒரு நாள் அனைவரும் தூங்கிய பிற்பாடு இந்த சமையல்காரர் அதிகமாக குடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்புகின்றார். அந்த ஆயர் இல்லத்திற்கு திரும்புகின்றார். மற்ற பணியாளர்கள் எல்லாரும் உறங்கிவிட்டார்கள். இவர் மட்டும் இரவு நேரத்திலே குடித்துவிட்டு தள்ளாடிவிட்டு உள்ளே வருகின்றார். அப்பொழுது புனித பிரான்சிஸ் சலேசியார் ஆயர் வெளியே வந்து பார்க்கின்றார். இவர் சுய நினைவு இல்லாமல் அளவுக்கு அதிகமான போதையிலே தள்ளாடி கொண்டு வருகின்றார். எனவே அந்த ஆயர் பிரான்சிஸ் சலேசியார் என்ன செய்கின்றார், தன்னுடைய சமையல்காரரை கை தாங்கலாக அவர் பிடித்து கொண்டவராக தன்னுடைய அறைக்கு, தான் படுக்கக்கூடிய அந்த படுக்கைக்கு அழைத்து சென்று அவரை அங்கே படுக்க வைக்கின்றார். தான் கீழே ஒரு பாயை விரித்து படுத்து கொள்ளுகின்றார். பொழுது புலர்கிறது. காலையில் விழித்து பார்த்தவுடன் அந்த சமையல்காரர் பார்க்கிறார், தான் தன்னுடைய ஆயருடைய அந்த கட்டிலிலே படுத்து கிடப்பதை பார்க்கிறான். கீழே குனிந்து பார்க்கிற பொழுது ஆயர் கீழே படுத்து கிடக்கிறார். ஐயோ, எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன், இப்படி போதை தலைக்கேறி செய்யக்கூடாத காரியத்தை நான் செய்துவிட்டேனே என்று அவர் நினைத்து கொண்டவராக அன்றைய தினத்திலே ஒரு உறுதிமொழியை ஆயரிடத்திலே கொடுக்கின்றார். அன்பு ஆயர் அவர்களே, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் குடிக்கப் போவதில்லை, என்னுடைய தவற்றுக்காக என்னை மன்னியுங்கள் என்று அன்றிலிருந்து ஒரு புதிய மனிதராக வாழ ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, புனித பிரான்சிஸ் சலேசியார் தன்னுடைய சமையற்காரரிடத்திலே கோபப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுத்திருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் மனம் மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை. மீண்டும் அவர் தான் செய்த தவற்றைத்தான் செய்து கொண்டே இருந்திருப்பார். ஆனால் அவருடைய அணுகுமுறை வித்தியாசமானதாக இருந்தது. அவரை தண்டிக்காமல், அவரை மன்னித்து தன்னுடைய இருக்கையை, படுக்கை அவரோடு பகிர்ந்து கொண்டது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த சமையல்காரிடத்திலே ஏற்படுத்தியது. ஒரு புதிய மனிதனாக அவரை உருவாக்கியது என்று பார்க்கிறோம். பொதுவாக சொல்லுவார்கள், மன்னிப்பதுதான் நாம் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்று சொல்லுவார்கள். எந்தவித பழிவாங்கலும் இல்லாமல் நாம் மன்னிக்கின்ற பொழுது அதுதான் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பழிவாங்கல் என்று சொல்லுவார்கள். அன்பு மக்களே, நாமும் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க நம் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நீதிமொழிகள் புத்தகத்திலே 17வது அதிகாரம் 9வது இறை வசனத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றத்தை மன்னிக்கிறவர் நட்பை நாடுகிறவர், குற்றத்தை திரும்ப திரும்ப நினைப்பூட்டுகிறவன் நட்பை முறிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நட்பை நாடுகிறவர்களாக இருக்கிறோமா, உறவை வலுப்படுத்துபவர்களாக இருக்கிறோமா, அல்லது நட்பை முறிப்பவர்களாக, உறவுகளில் விரிசலை ஏற்படுத்துபவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நல்ல அர்த்தமுள்ள, ஆண்டவர் விரும்புகின்ற கிறிஸ்தவ வாழ்வை வாழக்கூடிய அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். பலிபீடத்தில்
வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால், நின் சித்தம் போலும் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சாய்த்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை எந்நாளுமே என் வாழ்விலே. என் நாதனே, பறைசாற்றுவேன் என் நாதனே எந்நாளுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக.
இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமேன். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் கடவுளின் ஞானமுமாயிருக்கிறார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றியுள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பு தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனிதர் பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் வரவும் வரவால் தனியும் நோய்கள் நகரும் பிணிகள் தலைவன் ஒன்னினைவால். பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் வரவும் வரவால் தனியும் நோய்கள் நகரும் பிணிகள் தலைவன் ஒன்னினைவால். தவிக்கும் உள்ளம் தனை உயர்த்த தர்மம் தான் என்றாய். உரிமை வாழ்வை உலகிற்கு உணர்த்த புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனிதர் பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித அந்தோணியாரே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே